ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஜப்பானோட ஹிரோஷிமா நகரத்தில் இருக்கோம். ஹிரோஷிமாலேருந்து டோக்கியோ போகிறதுக்கு புல்லட் ட்ரெயினில் போகிறோம். ஸோ ஜப்பானில் புல்லட் ட்ரெயினுக்கு கொடுக்குற சர்வீஸை ஷின்கான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலக அளவில் ரொம்பவே பாப்புலர். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். நம்ம ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ போகிறதுக்கு கியோட்டோ, ஒசாக்கா இது வழியாக தான் போகுது. டோட்டலாக இதோடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 804 கிலோமீட்டர். அதாவது ஹிரோஷிமா டு இந்த டோக்கியோக்கு. அப்போ அந்த 804 கிலோமீட்டரை 3 hours 45 minutes கவர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த புல்லட் ட்ரெயினை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 1964 ஒலிம்பிக்ஸ் நேமில் புல்லட் ட்ரெயின் அப்படின்ற நேமில் லான்ச் ஆகுது. மொத ஒசாக்காக்கும் டோக்கியோக்கும் இடையில தான் புல்லட் ட்ரெயின் ரன் ஆச்சு. அப்போ அதோடைய ஸ்பீடோ பார்த்தீங்கன்னா 210 km/h. அதுதான் உலகத்திலே மொத ஹை ஸ்பீட் ட்ரெயின்னா இந்த ஜப்பானோட புல்லட் ட்ரெயினாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டோக்கியோக்கும் ஒசாக்கோக்கும் இடையில தானே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி 7 மணி நேரம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் புல்லட் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் இனிஷியலாக 4 மணி நேரம் எடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ 2.5 மணி நேரத்திலே போயிடலாம். ஆனால் அந்த 4 மணி நேரம் போகிறதே அந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. 1945 வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் இது ஜப்பானோட இனோவேஷனுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ஷின்கான்சன் ட்ரெயின் எதுக்கு பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஸ்பீடுன்னு தானே நினைப்போம். ஆனால் ஸ்பீடு கிடையாதுங்க. அதோடைய கன்சிஸ்டன்சி, அதோடைய பங்க்சுவாலிட்டி ரேட்டு தான். ஸோ ஆவரேஜ் டிலே டைமும் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் இருக்குது, மினிட்ஸில் கூட கிடையாது. நிறைய ட்ரெயின்ஸ் ஓடிட்டுருக்கு. 3 to 5 நிமிஷத்தில் பீக் டைம்லலாம் ட்ரெயின்ஸ் வந்துட்டுருக்கு. அப்பயுமே அவங்களுடைய பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் அடுத்து நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரெயின் ட்ராக்குக்கு கீழே படாத மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2035 மேலே அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ அது ஏன்னா இந்த ட்ரெயின்ஸே அதே இதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனி ரெயில்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. ஆரம்பத்தில் டோக்கியோக்கும் ஒசாக்காவுக்கும் இடையில மட்டும்தான் புல்லட் ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 2800 கிலோமீட்டரில் புல்லட் ட்ரெயின்ஸ் ரயில் நெட்வொர்க் இருக்குது. ஹிரோஷிமா, ஒசாக்கா இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் போகிற மாதிரி புல்லட் ட்ரெயின் நெட்வொர்க் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மேஜர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1964 இந்த புல்லட் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பயங்கரமான சேஃப்டி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய காம்படிட்டர் யாருன்னா சைனா. அங்கே 1-2 ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணுற போது இவங்க நல்ல ஒரு சேஃப்டி ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய ட்ரெயின் ட்ராக்ல பார்த்துருக்கீங்கன்னா செய்ஸ்மிக் சென்சார் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதாவது ஜப்பானில் நிலநடுக்கம் அப்படின்றது ரொம்பவே காமன். அதனால நிலநடுக்கம் எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்சார் இருக்குது அந்த ட்ராக்ல. அப்படி சப்போஸ் எதுவும் வந்துச்சுன்னா உடனே அது ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி இந்த ஷின்கான்சன் ட்ரெயினோட மூக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நீளமாக இருக்கும். அது எல்லாமே அந்த ஏரோடைனமிக் டிசைன்னால. நம்ம ஜப்பான்ல எந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலும் அவங்களுக்காண்டியே பேக் பண்ணியிருக்கிற ஃபுட் பாக்ஸ் தான் இந்த எக்யூப்மெண்ட். அது பெரும்பாலும் எல்லா ஸ்டேஷன்லயும் இந்த எக்யூப்மெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. வெஜ், நான்வெஜ் 2 ஐட்டம்ஸுமே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொலைட்டா இருக்காங்க. நம்ம என்ன அசிஸ்ட் பண்ணாலுமே பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறது ஹிரோஷிமால. இங்க அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. பட் இதே இது இப்போ நம்ம டோக்கியோலலாம் ஏறணும்னா செம கூட்டமாக இருக்கும். இந்த ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின்லாம் வந்ததுக்கப்புறம் ஜப்பானில் ட்ரெயின் ட்ராவலே மாற்றிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஜப்பானில் ஓவர் நைட் ட்ரெயின்ஸ் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. மேக்ஸிமம் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 11:30 முடிஞ்சிருது. ஏன்னா இந்த ஷின்கான்சன்லாம் வந்ததுக்கப்புறம் இதுதான் மேக்ஸிமம் ட்ரெயின் டைமாக இருக்குது. அப்போ இந்த ஷின்கான்சன் ட்ரெயினும் மற்ற நாடுகளையும் ஈர்த்துச்சு. இப்போ இங்கே 1964 ஜப்பானில் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூரோப்பில் கொண்டு வந்தாங்க. ஃப்ரான்ஸில் டிஜிவி அப்படின்ற ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் சைனாவில் கொண்டு வந்தாங்க. சைனாவில் வந்ததெல்லாம் இன்னும் பயங்கர அட்வான்ஸ்டாகவே போயிடுச்சு. 40,000 கிலோமீட்டர் கவர் பண்ணி ரயில் நெட்வொர்க் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. ஸோ புல்லட் ட்ரெயினும் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க்குமே சைனாவில் இருக்குது. ஸோ ஜப்பான் அவங்க ஷின்கான்சன் டெக்னாலஜியை அவங்க மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்ற நாடுகளுக்கும் கொடுக்குறாங்க. யூகே, தாய்வானுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு இந்த புல்லட் ட்ரெயின் கட்டிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு ஷின்கான்சன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பட் அந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு டிலேஸில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயினில் ஜப்பானோட கோர் வேல்யூவை நம்ம பார்க்கலாம்.
அவங்களுடைய ப்ரெசிஷன், எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து டிலேஸ் இல்லாமல் ஓடுறது, கரெக்டான ஸ்பேஸில் வரும், டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க, என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க. அப்புறம் ஆவரேஜ் டிலே டைமும் செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஜப்பானோட சிம்பிளாக வந்து பார்க்கப்படுது. ஸோ ஜப்பான் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுவும் மார்னிங் டைமில் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இன்னுமே அந்த மவுண்ட் ஃபியூஜி வியூஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.